ஏய் கமலை, நில்லடி. ஏய் கமலை, முடியாது. கமலை, நான் நிற்க மாட்டேன். கமலை நில்லடி. கமலை, எங்கே போகிறாய்? இப்போது உண்ண போகிறாயா இல்லையா? மாட்டேன். உன்னோடு பெரும் பாடாய் போய்விட்டது. அமுது செய்வதற்கு நீ படுத்துகிற பாடு சொல்லி மாளாது. அமுத செய்யடி என்று நீ என்னை படுத்துகிற பாடு என்னாலும் சொல்லி மாளாது. ஏய் வாயாடி, பேசுகிறதை பார். 10 வயதாகிறது உனக்கு. இன்னமும் இலையை போட்டுக்கொண்டு உட்கார்ந்து அமுது செய்ய மாட்டேன் என்கிறாய். உன் பின்னாலேயே ஓடி வந்து ஊட்டிவிட வேண்டுமா? என்னால் முடியவில்லையடி கமலை. சரி, நீ கதை சொல்கிறாயா? நான் உண்கிறேன். கதையெல்லாம் கிடையாது. இனி உனக்கு உதைதான். ஒழுங்காக சாப்பிடு. அம்மா, நான் இப்பொழுது அமுது செய்ய வேண்டும் என்று உன்னை கேட்டேனா? நீயாகவே கிண்ணத்தில் அன்னத்தை போட்டு என்னை துரத்தி கொண்டு வந்தால் நான் என்ன செய்வது? என்ன காந்திமதி, மறுபடியும் கமலையோடு ஓடிப்பிடித்து விளையாட ஆரம்பித்து விட்டாயா? கேட்க மாட்டீர்கள்? உங்கள் பெண்ணை கொஞ்சம் கண்டித்து வையுங்கள். சாப்பிடுவதற்கு இந்த பாடுபடுத்துகிறாள். அதுவும் இவள் அக்கா பூமிதேவி கல்யாணமாகி புக்ககம் போனதற்கு பிறகு இவளின் படுத்தல் இன்னும் அதிகமாகிவிட்டது. பூமிதேவி புக்ககம் போனதற்கும் இவள் படுத்துவதற்கும் என்ன சம்பந்தம்? அக்காவின் அதட்டல் உருட்டலுக்கு என்றால் கொஞ்சம் மசிவாள். சில வேளைகளில் விளையாட்டாக பேசி அமுது செய்ய வைத்து விடுவாள். அப்பா, நீங்களே பாருங்கள். சற்று நேரம் முன்னர் தான் கிண்ணம் நிறைய அமுது செய்தேன். இதோ மறுபடியும் அமுது செய் என்று அம்மா தொந்தரவு செய்கிறாள். அப்படியே காந்திமதி? அதெல்லாம் இல்லை. அவள் அமுது செய்து நெடு நேரமாகிவிட்டது. இல்லை அப்பா, நான் அமுது செய்து 2-3 நாழிகை தான் ஆகிறது. விட்டுவிடு காந்திமதி, குழந்தைக்கு உணவை திணிக்காதே. அவள் உண்டது எப்போதோ ஜீரணமாகிவிட்டிருக்கும். கமலை, நீ அமுது செய்து முடித்தால்தான் நான் என் வேலைகளை கவனிக்க முடியும். சரிதான். உன் வேலைகளை முடிக்க வேண்டும் என்பதற்காக அவளை சீக்கிரம் அமுது செய்ய சொல்கிறாயா? வேண்டாம் காந்திமதி. ஏற்கனவே அவள் பிடிவாதம். இன்னும் தாங்களும் பறிந்து கொண்டு வந்து விட்டால் கேட்கவே வேண்டாம். பசி என்றால் தன்னால் வந்து கேட்கிறாள். விட்டுவிடேன். சரி, நீ போய் விளையாடு. அப்பாடா, தப்பித்தேன். என்ன சுவாமி இது? குழந்தை தானே, விட்டுவிடேன். சரி, நானும் சற்று கோயில் வரை சென்று வருகிறேன். சுவாமி, சற்று இருங்கள். உங்களிடம் ஒன்று சொல்ல வேண்டும். என்ன? நேற்று அமுதா மாமியோடு கடை தெருவுக்கு போயிருந்தேன். சரி. அங்கு ஒரு அழகான புடவை கண்ணில் பட்டது. பூமி தேவி ஞாபகம் வந்துவிட்டது. அவளுக்கு அந்த புடவை ரொம்ப பொருத்தமாக இருக்கும் என்று தோன்றியது. உடனே அதை வாங்கி கொண்டு வந்து விட்டேன். பாவம், அவளுக்கும் நம் பிறந்தகத்திலிருந்து ஏதாவது கொடுக்க வேண்டாமா? நன்றாக வேண்டிய அளவிற்கு சீர் செய்துதானே அனுப்பியிருக்கிறோம். இது வேறு இப்போது எதற்கு? பிறந்தகத்திலிருந்து பெண்களுக்கு எது கொடுத்தாலும் பெருமைதான். அதெல்லாம் தங்களுக்கு தெரியாது. அதை கொண்டு போய் கொடுக்க வேண்டும். அவளுக்கு மட்டும் கொடுத்தால் நன்றாக இருக்குமா? மாப்பிள்ளைக்கும் மயில்கண் வேஷ்டியும் உத்திரியமும் வாங்கி வைத்திருக்கிறேன். சரி, போய் கொடுத்து விட்டு வாயேன். அது சரி. நான் மட்டும் தனியாக போனால் மரியாதையாக இருக்குமா? நீங்களும் வர வேண்டும். நான் வருவதென்பது இயலாத காரியம். கோவில் பணி அதிகமாக இருக்கிறது. என்ன இப்படி சொல்கிறீர்கள்? வேண்டுமென்றால் ஒன்று செய்யேன். ராமானுஜனை அனுப்பி வையேன். அவனும் தங்கையை பார்த்த மாதிரி இருக்கும். ராமானுஜர் அண்ணாவா? அது முடியாது பெரியப்பா. பாருங்கள், ராமானுஜனை பற்றி பேசிய உடனே மூக்கில் வியர்த்த மாதிரி கோவிந்தன் வந்து விட்டான். ஏன் கோவிந்த, ராமானுஜன் போக முடியாது என்று கூறுகிறாய்? அவன் அகத்தில் தானே இருக்கிறான். ஆமாம், ஆனால் அண்ணாவுக்கு பாடசாலை வேலைகள் நிறைய இருக்கிறது. அதனால்தான் அவரால் போக முடியாது என்று சொன்னேன். அப்படியானால் நீதான் போய்விட்டு வாயேன். ஏன் சுவாமி, கோவிந்தனை அனுப்பினால் என்ன? தாராளமாக அனுப்பலாமே. ஏன் பிரியமா, எங்கே போக வேண்டும்? பூமி தேவிக்கு புடவையும் மாப்பிள்ளைக்கு வேஷ்டி உத்திரியமும் வாங்கியிருக்கிறேன். அதை கொண்டு போய் அங்கு கொடுத்து விட்டு வர வேண்டும். ஏன், ஏதாவது விசேஷம் வருகிறதா என்ன? அதெல்லாம் ஒன்றுமில்லை. கண்ணில் பட்டது, வாங்கி கொண்டு வந்துவிட்டேன். நானும் உன் பெரியப்பாவுமாக கொண்டு போய் கொடுத்து விட்டு வரலாம் என்று பார்த்தால் கோவில் நிர்வாக வேலை நிறைய இருக்கிறது என்கிறார் இவர். ராமானுஜனை அனுப்பலாம் என்று பார்த்தால் அவனும் போக முடியாது என்று நீ சொல்கிறாய். கவலைப்படாதீர்கள் பெரியம்மா, நான் போகிறேன். நானும் பூமி தேவியை பார்த்து எவ்வளவு நாட்கள் ஆகிவிட்டன. கோவிந்தா, இதோ பார், தங்கை இருக்கச் சொன்னால் அங்கேயே இருந்து விட்டேன் என்று அவர்கள் அகத்தில் தங்கிவிடாதே.
மாப்பிள்ளை வீட்டில் தங்குவது மரியாதை இல்லை. என்ன பெரியப்பா, இது எனக்கு தெரியாதா என்ன? போனேன் வந்தேன் என்று வந்து விடுகிறேன். கவலைப்படாதீர்கள். சரி, அவ்வளவு தூரம் போகிறாய், அப்படியே மதுரமங்கலத்துக்கு போய் அம்மாவையும் பார்த்து விட்டு வா. அது மட்டும் வேண்டாம் பெரியம்மா. என்னடா இது, அம்மாவை பார்த்து விட்டு வா என்றால் அது மட்டும் வேண்டாம் என்கிறாயே? நல்ல பிள்ளைதான், போ. ஆமாம் கோவிந்தா, நீ மதுரமங்கலத்திற்கு போய் எவ்வளவு நாட்களாகிவிட்டன. பெரியம்மா சொல்வது போல் போய் அம்மாவையும் அப்பாவையும் பார்த்து விட்டு வா. பாவம் பெரிய பிராட்டி ரொம்பவும் ஏங்கி போகிறாள். போய்விட்டு வா கோவிந்தா. போய்விட்டு எங்கே வருவது? ஏன், இங்கேதான். ஐயோ பெரியம்மா, நான் அதை சொல்லவில்லை. அங்கே போனால் அம்மா என்னை விடவே மாட்டார். இங்கேயே தங்கிவிட்டு போ என்று படுத்துவார். ஏன், இருந்து விட்டுதான் வா. ஏன், என்ன தவறு? இங்கே அண்ணாவுக்கு கூடமாட உதவியாக இல்லாமல் அங்கே போய் எதற்காக உட்கார்ந்து கொள்வது? எல்லாம் போய் உட்கார்ந்து கொள்ளலாம். 2-3 நாள் தானே. அண்ணா எல்லாம் அவன் வேலையை அவனே பார்த்துக் கொள்வான். நீ ஒன்றும் கூட இருக்க வேண்டும் என்று அவசியமில்லை. சரி காந்திமதி, நான் புறப்படுகிறேன். நேரமாகிவிட்டது. கோவிந்தா, பெரியம்மா சொன்னது போல் பூமி தேவி அகத்திற்கு போய்விட்ட பிறகு மதுரமங்கலத்திற்கு போய்விட்டு வா. சரி பெரியப்பா. நல்லது. வருகிறேன் காந்திமதி. சரி சுவாமி. கோவிந்தா, பெரியப்பா சொன்னதை கேட்டாயல்லவா? பூமி தேவிக்கு வாங்கி வைத்திருக்கும் புடவையையும் மாப்பிள்ளைக்கு வேஷ்டியையும் கொண்டு போய் அவர்கள் அகத்தில் கொடுத்துவிட்டு சமர்த்தாய் மதுரமங்கலத்திற்கு சென்று அம்மாவோடும் அப்பாவோடும் தங்கிவிட்டு வா. சரி பெரியம்மா. சமத்து பிள்ளை, நீ சென்று புறப்படு. நான் புடவையையும் வேஷ்டியையும் எடுத்து வைக்கிறேன். சரி. மல்லி, ஏய் மல்லி, எங்கிட்டு போயிட்ட? ஏய், எங்கடா போன உங்க ஆத்தா? தெரியாது. தெரியாதா? ஆமா. டேய் போடா, போய் எங்க உட்கார்ந்து வம்பு பேசிக்கிறான்னு பார்த்து கூட்டிட்டு வாடா. போடா. எங்கன்னு போய் தேட? உங்க ஆத்தா எங்க போயிருக்கான்னு உனக்கு தெரியாது? ஆமா, இப்ப என்ன செய்யணுங்கிற? தொழிலுக்கு போகணும், வயித்த பசிக்குதுடா. பழைய சோறு ஏதாவது இருக்கான்னு பாரு. தெரியாது. அதுவும் தெரியாதா? ஆமா தெரியாது. டேய், திமிரு புடிச்சிருக்கா உனக்கு? அப்படின்ற ஒரு மரியாதை உனக்கு? என்ன மரியாதை இல்ல? தெரியாதுன்னு மரியாதையா தானே சொன்னேன். ஏய், எங்கடி போயிருந்த எவ்வளவு நேரம்? புருஷங்காரன் காலையில எந்திரிச்சு வேலைக்கு போகணுமே, அவனுக்கு ஏதாவது வயிற்றுக்கு கொடுக்கணும்னு பொறுப்பு இருக்காடி உனக்கு? என்கிட்ட தான் உன் அதிகாரத்தை காட்டுவ. உன் மகனை என்ன ஏதுன்னு கேக்குறியா நீ? ஏண்டி, காலங்காத்தால நீ எங்கேயோ போயிட்டு சுத்திட்டு வருவ, அவனை நான் என்ன ஏதுன்னு கேட்கணுமா? நல்லா இருக்குது நியாயம். யோ, தண்ணி கொண்டு வர போயிருந்தையா? நீ கொண்டு வருவியா இல்ல உன் புள்ளதான் கொண்டு வருவானா? என்னவோ காலையிலேயே எந்திரிச்சதுல இருந்து கூரையவே பாத்துட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கான். சோறாக்கணும்டா, விறகு இல்ல, போய் சுள்ளி பொறுக்கிட்டு வான்னா முடியாதுங்கிறான். சரிடா, கிணத்துல போய் கொஞ்சம் தண்ணி சேர்ந்துட்டு வாடானா நீ போய் சேர்ந்து கண்டுறான். ஏய் காளி, வெளியே வாடா. உங்க ஆத்தா சொல்றதெல்லாம் நெசந்தானா? என்னடா ஆச்சு உனக்கு? பேகி பிடிச்சிருச்சா? எந்த வேலையும் செய்ய மாட்டேன்னு சொல்றியாமே? ஏய் சொல்லுடா, என்னாச்சு உனக்கு? எல்லாம் உன்னாலதான்யா. என்னாலயா? அட யாருடி இவ? நான் என்ன செஞ்சவன? தெரியல. என்ன செஞ்சேன்னு தெரியல உனக்கு? புள்ள என்னவோ ஆசைப்பட்டு தமிழ் பாசுரம் கத்துக்கணும்னு கேட்டா கூடாதுன்னு சொல்லிட்டியே. பாட்டு கத்து கொடுக்க அக்கரகாரத்து பிள்ளைங்க வந்து குடிசை போட்டா அதையெல்லாம் பிச்சு போட்டு அவங்கள விரட்டிட்டல்ல. சரிதான், இதுதான் உன் புள்ள கோவிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கிறதுக்கு காரணமா? இத பாரு மல்லி, அக்கரகாரத்து பிள்ளைங்க யாரும் இங்க வந்து பாட்டை சொல்லி கொடுக்க வரக்கூடாது. அதே மாதிரி இவனும் பாட்டு கத்துக்கிறேன்னு ஊரை சுத்திக்கிட்டு தெரியக்கூடாது. சொல்லிவிட்டேன். ஒழுங்கா என் கூட வந்து தொழில கத்துக்க சொல்லு. இல்ல, தெரியாம தான் கேக்குறேன். இது நம்ம ஊருக்கு நல்ல விஷயமா தானே தோணுது, அப்புறம் ஏன் வேணாங்கற? அடியே, இது ஊருக்கு தாண்டி நல்ல விஷயம், நம்ம குடும்பத்துக்கு இது ரொம்ப ரொம்ப கெட்ட விஷயம். இந்த பாரு, சும்மா எதையாவது சொல்லாத. நமக்கு என்ன கெட்ட விஷயம்? பின்ன இல்லாம நம்ம தொழில் என்ன? பொல்லாத தொழில், கல்லு இருக்கிறது. டேய், தொழில பழிக்காதடா. வீட்டுல அடுப்பு எரியுதுன்னா அதுக்கு தொழில் தாண்டா காரணம். நம்ம வீட்டுல அடுப்பு எரியணுங்கிறதுக்காக மத்தவங்க வயிறு எரியணுமா?
பாத்தியாடி என்ன பேச்சு பேசுறான்னு பாத்தியா? இதுக்குதான் அந்த பிள்ளைங்க இங்க வரக்கூடாதுன்னு சொன்னேன். அதுகளோட பாட்டு அதுக்குதுன்னு போயிடக்கூடாதுன்னு. என்னையா பேசுற நீ? தொழிலுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அவங்க சொல்லி கொடுக்கிற பாட்டு சாதாரண பாட்டு இல்ல. ஒழுக்கத்தை சொல்லி கொடுத்து எல்லாரையும் நல்லவங்களா மாத்துற பாட்டு. எல்லாருமே நல்லவங்களா மாறிட்டா நம்ம கள்ளு வியாபாரம் என்ன ஆகுறது? எவடி அப்புறம் கள்ளு குடிக்க வருவான்? இங்க பாருடி, உன் புருஷங்காரன் ஒண்ணு சொல்றானா அதுல நியாயம் இருக்கும். இது நியாயமான விஷயமா? கள்ளு குடிச்சு அவன் நெஞ்சு எரிஞ்சாதான் என் வீட்டுல அடுப்பெரியும்னு சொல்றது நியாயமான விஷயமா? பாத்தியாடி உன் புள்ள பேசுறத? இவன் இப்பவே இப்படி பேசுறானே, அந்த பிள்ளைங்களோட சேர்ந்து பாட்டு படிக்க ஆரம்பிச்சானா என்ன கதியாகும்? டேய் வேண்டாண்டா, இந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத. உங்க அப்பா வயித்தறிச்சல கிளறாத. நீ ஊர்ல இருக்கிற வயித்தறிச்சலாம் கொட்டிக்கிறியே, அவங்க வயிறு எரிஞ்சுக்கிட்டு கொடுக்கற காசுல தானே எனக்கு சோறாக்கி போடுற. டேய் இது வியாபாரம். எவன் வயிறு எறிறான், எவன் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான் நான் பாத்துக்கிட்டு இருக்க முடியும்? சம்பாதிக்கணும்னா ஏதாவது ஒரு வியாபாரத்தை செஞ்சுதானே ஆகணும். எனக்கு தெரிஞ்சு என் முப்பாட்ட காலத்துல இருந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிற வியாபாரம் கூடாது. முப்பாட்டம் காலத்துல இருந்தே ஊருக்கெல்லாம் விஷத்தை கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கீங்க. இதுக்கு பிறகு அதை செய்யணுமா? உன்னோட தான் நின்னா என்ன? ஏய் காளி, நீ ரொம்ப பேசுற. என்ன வேலை செய்யணும், எப்படி சம்பாதிக்கணும்னு நீ எனக்கு சொல்லித்தர தேவையில்லை. இன்னொன்னு சொல்றேன், என் வியாபாரத்தை பாதிக்கிற எந்த சமாச்சாரத்தையும் நான் இங்க உள்ள விட மாட்டேன். பாத்தியாமா, ஜனங்க நல்லவங்களா ஆவறதுக்கு இவர் விட மாட்டாராம். எவ்வளவு நல்ல எண்ணம் பாத்தியா? ஏயா புள்ள சொல்றது கூட அவன் 1000 சொல்லுவாண்டி. அதையெல்லாம் கேட்டுக்கிட்டு நான் இருக்க முடியுமா? நான் அவனுக்கு அப்பனா இல்ல அவன் எனக்கு அப்பனா? டேய் ஒழுங்கா மரியாதையா உங்க ஆத்தா ஆக்கி போடுற சோத்தை கொட்டிக்கிட்டு ஓரமா கடை. அவ்வளவுதான் சொல்லுவேன். இந்த வீட்டு சாப்பாட்டையா? பாவம் செஞ்சு சம்பாதிக்கிற காசுல நீ போடுறது சோறு இல்ல, விஷம். காளி வேணாண்டா. இது விஷம் தான். இனிமே இந்த வீட்டுல போடுற சோத்துல நான் கைய வைக்கவே மாட்டேன். போதுமாயா? நீ இந்த குடும்பத்துக்காக தான் இந்த பழா போன தொழில செய்யறேன்னு சொல்ற. ஆனா உன் புள்ள நீ சம்பாதிக்கிற காசுல வாங்குற சோத்துல கைய வைக்க மாட்டேன்னு சொல்றான். இதுக்கப்புறமா நீ இந்த தொழில செஞ்சா என்ன, செய்யலன்னா என்ன? பா. மேகவல்லி, சுவாமி. என்ன ஆழ்ந்த யோசனை? ஒன்றுமில்லை சுவாமி. தொடர்ந்து 5-6 நாட்களாக தாங்கள் அகத்திலேயே இருப்பது என் மனதிற்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. நம் குழந்தைகள் தெற்காழ்வானும் தேவகியும் ஆச்சரியப்பட்டு என்னிடம் கேட்கிறார்கள். என்னவென்று? நம் தாத்தா சுவாமிகளை மறந்து அப்பா எப்படி இங்கேயே இருக்கிறார் என்று கேட்கிறார்கள். மறப்பதாவது? அவர்களுக்குத்தான் தாத்தா சுவாமி, எனக்கு ஆச்சாரியர் ஆயிற்றே. நான் எப்படி மறக்க முடியும்? சரி, குழந்தைகள் எங்கே? தேவகி ஜானகி அகத்துக்கு விளையாடிவிட்டு வருகிறேன் என்று போயிருக்கிறாள். தெற்காழ்வான் கோயிலுக்கு போயிருக்கிறான். ஏதோ நந்தவனம் அமைக்க உதவியாயிருக்கும் வாடா என்று வாசு அழைத்துக் கொண்டு போனான். நல்லது. இந்த சிறிய வயதிலேயே கோவில் கைங்கரியத்தில் ஈடுபட ஒரு கொடுப்பனை வேண்டும். ஆச்சாரியரின் அருளால் அது நம் குழந்தைகளுக்கு நிறையவே இருக்கிறது. அப்படியே உங்களை கொண்டிருக்கிறான் தெற்காழ்வான். ஆமாம், எங்கே உன் தம்பி ஆண்டான்? நான் வந்ததிலிருந்து அவனை பார்க்கவில்லையே. அவன் என் அம்மாவை பார்க்க வேண்டும் என்று போனான். இன்னும் வரவில்லை. பாவம் எங்கள் அம்மா அவனை பற்றி மிகவும் குறைப்பட்டு கொண்டே இருக்கிறாள். வயது ஆகிக் கொண்டிருக்கிறது. இன்னும் திருவிடத்திற்கென்று ஒரு வழியும் தேடிக்கொள்ளவில்லையே என்று. என்ன செய்வது மேகவல்லி? அவன் என்ன சிறு குழந்தையா அடித்து திருத்துவதற்கு? நன்கு வளர்ந்து விட்டான். பாடசாலையிலிருந்தும் பாதியிலேயே நின்று விட்டான். நம் கோவில் காரியத்திற்கும் அனுப்ப பார்த்தேன். அதிலேயும் அவனுக்கு பொறுப்பு வரவில்லை. அவன் சுபாவமே அப்படி ஆகிவிட்டது. நீங்கள் என்ன செய்ய முடியும்? எதுவா இருந்தாலும் அவனை அப்படியே விட்டுவிட முடியாது. மைத்துனனாக இருந்தாலும் அவனும் எனக்கு பிள்ளை மாதிரிதான். படிப்பில் ஆர்வமில்லை என்றால் கோவில் தளிகை பண்ணுவதற்கு அவனை தயார்படுத்து. அதன் பிறகு அவனை என் கூடவே ஆச்சாரியர் மடத்திற்கு அழைத்துச் செல்கிறேன். ஆச்சாரியரின் பார்வை பட்டுவிட்டால் அவனுக்கு நிச்சயம் நல்லது நடக்கும். அத்திம்பேர், வா மாதவா, உன்னை பற்றிய பேச்சுத்தான் போய்கொண்டிருந்தது. நீயே வந்து விட்டாய்.
ஊரில் எல்லோரும் நலம்தானே? எல்லோரும் நலம்தான் அத்திம்பேர். நீ போய்விட்டு உடனே வந்து விடுகிறேன் என்றாய். ஆனால் இவ்வளவு தாமதமாக வருகிறாய். எனக்கு கவலையாக போய்விட்டது தெரியுமா? இல்லை அக்கா, நீ கவலைப்படும்படி ஒன்றும் இல்லை. என் நண்பர்கள் சிலரை சந்தித்து விட்டு வந்தேன். அதனால்தான் தாமதமாகிவிட்டது. சரி, அத்திம்பேர் உன்னிடம் ஏதோ பேச வேண்டும் என்றார். நீ பேசிவிட்டு உள்ளே வா. சரியா? சரி அக்கா. மாதவா, சொல்லுங்கள் அத்திம்பேர். வா, இப்படி உட்கார். இருக்கட்டும் அத்திம்பேர். மாதவா, நான் சொல்வதை கவனமாக கேள். இன்னும் எவ்வளவு நாள் தான் இப்படி அங்கும் இங்கும் வெறுமனே சுற்றி கொண்டிருக்க போகிறாய்? ஏன் அத்திம்பேர்? நான் இங்கு உபகாரமாகத்தானே இருக்கிறேன். இப்பொழுதும் ஊருக்கு சென்று அங்கும் பெற்றோருக்கு உதவியாக இருந்துவிட்டுத்தானே வருகிறேன். மாதவா, குழந்தையைப் போல் பேசாதே. உனக்கென்று உள்ள வழிமுறைகளை கைக்கொண்டு திரவியத்திற்கு வழி தேட வேண்டாமா? காலாகாலத்தில் திருமணம் செய்து கொள்ள வேண்டாமா? மாதவா, நான் சொல்வதன் அர்த்தம் உனக்கு புரிகிறதா இல்லையா? திருமணத்திற்கு இப்பொழுது என்ன அவசரம் அத்திம்பேர்? அட அசடே, திருமணம் என்பதற்கு முன் திரவியம் சம்பாத்தியம் வேண்டும். நான் அதை சொல்கிறேன். அதற்கு என்ன செய்ய போவதாக உத்தேசம்? அதை நீங்களே சொல்லுங்கள் அத்திம்பேர். எனக்கு எது உசிதம் என்று உங்களுக்கு தானே தெரியும். சரி, நான் மனதில் பட்டதை சொல்கிறேன். கொஞ்ச நாள் இங்கேயே இருந்து உன் அக்காவிடமிருந்து தளிகை செய்வதை கற்றுக்கொள். பிறகு என்னுடன் ஸ்ரீரங்கம் வந்துவிடு. அங்கு மடத்தில் என் ஆச்சாரியருக்கென்று மடப்பள்ளி கைங்கரியம் செய்து கொண்டிரு. புண்ணியமும் கிடைக்கும், ஓரளவு திரவிய சம்பாத்தியமும் கிடைக்கும். ஐயோ, ஸ்ரீரங்கமா? ஏனடா அபசகனமாக பேசுகிறாய்? இல்லை அத்திம்பேர், அங்கு உஷ்ணம் கொஞ்சம் கூடுதலாக இருக்குமே. அதற்காக ஏதாவது கோடை வாசஸ்தலமாக உனக்கு உத்தியோகம் பார்த்து வைக்க சொல்கிறாயா? எல்லா இடங்களிலும் உஷ்ணமும் குளிரும் மாறி மாறித்தான் வரும். அதெல்லாம் கணக்கு பார்த்தால் சரிவராது. நீ எப்பொழுதுதான் பொறுப்பாக நடந்து கொள்ளப் போகிறாய்? இல்லை அத்திம்பேர், மடத்தில் இருந்தால்தான் பொறுப்பு வருமா? அப்படி இல்லையேடா. ஆச்சாரியரின் பார்வை உன்மேல் பட்டாலே போதும். அவருடைய கடாட்சம் அப்படி. என்னுடைய இன்றைய நிலைக்கு காரணமே அவருடைய அருள்தான். ஓ, பார்வைக்கு அப்படி ஒரு விசேஷம் உண்டா? ஏன் இல்லாமல்? உனக்கொன்று தெரியுமா? மீனானது தன் பார்வையாலேயே தான் ஈன்ற முட்டைகளை பொறித்து மீன் குஞ்சுகளை வெளிக்கொண்டு வருமாம். அப்படி ஆச்சாரியர்களுக்கு 3 விதமான சிறப்புகள் உண்டு. சிலருக்கு தன் பார்வை கடாட்சத்தாலேயே உயர்வை அளிப்பார். அதற்கு மத்ஸ்ய தீட்சை என்று பெயர். மற்றொன்று, ஆமை தன் முட்டைகளை சமுத்திரக்கரையில் ஈன்று மூடிவிட்டு மீண்டும் சமுத்திரத்திற்கு சென்று விடுமாம். பின் தன் முட்டைகளை பற்றிய நினைப்பிலேயே அம்முட்டைகளை பொறிக்கச் செய்து விடுமாம். இதற்கு கூர்ம தீட்சை என்று பெயர். அப்படி நாம் எங்கே இருந்தாலும் ஆச்சாரியர் நம்மை பற்றி நினைத்தாலே போதும், நாம் உயர்ந்த நிலையை அடைவோம்.